ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சங்கீதம் 40வது சங்கீதம் 5வது வேத வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகள் அநேகமாயிருக்கிறது. அவை எண்ணி முடியாது, அவைகளை விவரித்து சொல்ல முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாத்திராகமம் 34:10, உன்னோடு கூட இருக்கிற உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இன்று நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செய்கை வெளிப்பட வேண்டும் என்று அநேக காலங்கள் காத்திருக்கிறோம். அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேக வருடங்களாக கர்த்தருடைய செய்கையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கர்த்தருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு நாள் வெளிப்படும். கர்த்தருடைய செய்கை எப்பொழுது வெளிப்படுகிறது என்று நம்மால் யூகிக்க முடியாது, நம்மால் கணிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய செய்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திடீர் என்று வெளிப்பட்டுவிடும். பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு பின்பு அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை, இரட்சகரை அநேக வருடங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். மேசியா வெளிப்படுவார், இரட்சகர் வெளிப்படுவார், இரட்சகர் வெளிப்பட்டு தம்முடைய ஜனங்களை சந்திப்பார், இரட்சகராகிய மேசியா இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுவார் என்று அநேக வருடங்கள் காத்து கொண்டே இருந்தார்கள். சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது, ஏறக்குறைய 400 வருடங்கள் அன்றைக்கு யூத ஜனங்கள் மேசியாவை, இரட்சகரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் மரியாளுடைய வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய மகிமை திடீரென்று வெளிப்பட்டது. வயல்வெளியிலே மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களிடத்துல திடீரென்று அவர்களை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை உதித்தது. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. சாஸ்திரிகளிடத்துல திடீரென்று கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. கர்த்தர் வெளிப்பட்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நெடு நாட்களாக ஆண்டவருடைய செய்கை வெளிப்பட வேண்டும், ஆண்டவருடைய செய்கை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அநேக நாட்களாய் காத்து கொண்டிருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒரு நாள் திடீரென்று நீங்கள் நினைத்திராத வேளையில, நீங்கள் எதிர்பார்த்திராத வேளையில கர்த்தருடைய செய்கை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செய்கைகள், கர்த்தருடைய செயல்கள், கர்த்தருடைய அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில தாமதித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாமதித்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய செய்கை, நீங்கள் கர்த்தரிடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விடுதலை, நீங்கள் கர்த்தரிடத்துல எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெளிப்படும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. நீங்கள் எதிர்பார்த்திராத, நீங்கள் சற்றாகிலும் யோசித்திராத ஒரு நேரத்துல கர்த்தருடைய செய்கை
உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு கர்த்தர் தன்னுடைய மகிமையை, கர்த்தர் தன்னுடைய மகத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். இன்றைக்கும் நீங்கள் தேவனுடைய சமூகத்துல கால தாமதங்கள், ஏமாற்றங்கள், நீங்கள் நினைத்து பார்த்த வேளையிலே, எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செய்கை வெளிப்படாமல் தாமதித்துக் கொண்டிருப்பதினால் நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களானால் அந்த சோர்வை விட்டு வெளியே வாருங்கள். விசுவாசத்திலே தேவனை எதிர்நோக்கி பாருங்கள். ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராக உங்களுடைய கைகளை ஏறெடுங்கள், கண்களை ஏறெடுங்கள். ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்பி காத்திருங்கள். நீங்க நினைத்திராத நேரத்துல கர்த்தருடைய செய்கை உங்களுடைய வீட்டுக்குள் வெளிப்படும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளிப்படும். அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு கூட கர்த்தாவே, உம்முடைய செய்கையை எதிர்பார்த்து, உம்முடைய அற்புதத்தை எதிர்பார்த்து, உம்முடைய நன்மைகளை எதிர்பார்த்து கர்த்தாவே காத்திருக்கிற உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய செய்கை வெளிப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளிப்படட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. உம்முடைய செய்கைகளை வெளிப்படுத்தி எங்களை மகிழ்ச்சியாக்குகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.